ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் சாமி. இனி நம்ம சூப்பர் அண்ட் டேஸ்டியான உளுந்து சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் முக்கியமான பொருட்கள் நிறைய வந்து சேர்த்துருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காஞ்ச மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெங்காயம், தக்காளி, இதுதான் வந்து இது தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வந்துட்டு எண்ணெயை வந்து காய வச்சுக்கலாம். அதில் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ரெண்டுத்தையும் நல்லா வந்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வறுக்கணும், கரிஞ்சிடக்கூடாது. நல்லா பக்குவமாக வந்து வறுத்தெடுக்கணும். அப்போ தான் நமக்கு சட்னியோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த சட்னி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே அருமையாக இருக்கும். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இப்போ பருப்பு நல்லா வந்துட்டு பொன்னிறமாக மாறி வந்துடுச்சு. இப்போ பூண்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா வந்து வறுத்து விட்டுக்கலாம். அதுவுமே நல்லா வந்து வறுத்து வரணும். இப்போ இது எல்லாமே நல்லா வந்து வந்துட்டுருக்கு. நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதுலேயே கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த சட்னி. கண்டிப்பாக இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு முறை. இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்துட்டு பொரித்து எடுத்துக்கணும். நம்ம எந்த அளவுக்கு நல்லா பொரிச்சு எடுக்கணுமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நமக்கு சட்னியில். இப்போ நல்லா இதாகிடுச்சு. இப்போ வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுறலாம். வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரணும். ஃபஸ்ட்டு வெங்காயம் சேர்த்துருக்கோம். வெங்காயம் நல்லா வந்து வதங்கட்டும். வெங்காயத்தை நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. அந்த பருப்பு எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ நம்ம தக்காளியும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்க்குறேன். தக்காளி சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. எல்லாமே நல்லா வந்து வதங்கி வரட்டும். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம உப்பு போட்டோன்னா சீக்கிரமே நமக்கு வேலை முடிஞ்சிடும். அதனால் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டதும் நல்லா வந்து நமக்கு வதங்கி வந்துடும். வதங்கினதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள். இப்போ கொஞ்சமாக வந்துட்டு புதினா தழை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக புதினா சேருங்க, அதோடய ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும் நமக்கு சட்னியில். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பராகவே இருக்கும் நமக்கு சட்னி. இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. இட்லி, தோசை எல்லாத்துக்கும் செம்மையான காம்பினேஷனாக இருக்கும். ஈவன் நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா இது துவையல் மாதிரி கூட நம்ம வந்து சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் சாதத்துக்கும். இப்போ ரசம் சாதம், வெரைட்டி ரைஸ் அந்த மாதிரி செய்கிறோன்னா துவையல் மாதிரியே தொட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாம் நல்லா இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா வந்து கலந்துட்டோம். இந்த அளவுக்கு நமக்கு நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் சட்னியோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்த புதினா எல்லாமே நல்லா வந்து வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டில் வந்து எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது நல்லா வந்து ஆற வச்சுடுங்க. நல்லா வந்து ஆறணும். சூடாக நம்ம வந்து அரைச்சிடக்கூடாது. இது நல்லா வந்து ஆறி வரணும். ஆறி வந்ததுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், சூடு எல்லாமே போயிடுச்சு. அது நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கணும். இதை ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த சட்னி. நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சிட்டு நான் இந்த கிண்ணத்தில் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும் நமக்கு கலரு. இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம் சட்னியை. சட்னி தாளிக்கிறது கடலெண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சட்னிக்கு. நான் இன்றைக்கி நல்லெண்ணெயில் பண்ணுறேன். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு, கடுகு உளுந்து போட்டாச்சு. இது நல்லா வந்து பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், பொரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ காஞ்ச மிளகாய் ஒன்று வந்து சேர்த்துக்கிறேன், 2 மிளகாய். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து இதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பரான டேஸ்டியான சட்னி வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சேர்த்தாச்சு. இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் சூப்பரான டேஸ்டியான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.